அக்னிவீர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாரும் குரூப் சி குரூப் பி ஐடிபிபியோட எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாரும் மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. இது மாடல் செட் ஆஃப் பேப்பர் தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேப்பரை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், சிட்டி ஆஃப் ஆக்ரா கட்டினவர் வந்து சிக்கந்தர் லோதி. செகண்டு, இன் விச் சிட்டி ஆஃப் இந்தியா டிட் த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ் இட்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரேடிங் சென்டர்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் எந்த இடத்துல ட்ரேடிங் சென்டரை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்க? ஆன்சர் சூரத். அங்கே தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபஸ்ட்டு ட்ரேடிங் சென்டரை வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்க. இந்த மாடல் செட் பேப்பரை பார்க்குறது மூலமாக மேக்ஸு, ரீசனிங்கு அண்டு ஜிகேல உங்களால் நல்லா குவாலிஃபை வந்து பண்ண முடியும். டிஃபென்ஸில் போக நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேர்டு, குவிட் இண்டியா மூமெண்ட் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு? 1942 தான் வந்து குவிட் இண்டியா மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிருந்திருக்கும். அதிகபட்சம் இந்த வீடியோவை அப்படியே பார்க்காம கொஸ்டின் வந்த உடனே பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சரை நீங்கள் ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ளே பண்ணி ஆன்சரை வந்து செக் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹூ வாஸ் த ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா? சுதந்திர இந்தியாவோட முதல் பிரசிடென்ட் யார்? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நெக்ஸ்ட்டு, விச் இஸ் த ஸ்மாலஸ்ட் பிளானட் இன் அவர் சோலார் சிஸ்டம்? நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிறதுல மிக சிறிய பிளானட் வந்து எது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதில் மெர்க்குரி தான் வந்து ஆன்சரு. மெர்க்குரி தான் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற கோளில் ஒன்று. நெக்ஸ்ட்டு, ஏஞ்சல் ஃபால்ஸ் லொக்கேட்டட். ஏஞ்சல் ஃபால்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஏஞ்சல் ஃபால்ஸ் வந்து வெனிசுலான்ற கண்ட்ரியில் லொக்கேட் ஆகி வந்து இருக்குது. அடுத்த கொஸ்டின், விச் இஸ் த தேர்ட் லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு? உலகத்திலே மூணாவது ரொம்ப நீளமான நதி எது? யாங்ஸ். ஃபஸ்ட்டு நீளமான நதி வந்து நைல். செகண்ட் நீளமான நதி அமேசான் நதி. தேர்டு லாங்கஸ்ட்டு தான் யாங்ஸ். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோவிங் சிட்டிஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ப்ளூ சிட்டி? ப்ளூ சிட்டின்னு இந்தியாவில் அழைக்கப்படுற நகரம் எந்த நகரம்னு கேட்டிருக்காங்க. ப்ளூ சிட்டி ஜோத்பூர். அதே மாதிரி பிங்க் சிட்டின்னு அழைக்கப்படுறது ஜெய்ப்பூர், ராஜஸ்தானில் இருக்குது. நெக்ஸ்ட்டு, கேபிட்டல் ஆஃப் சிக்கிம். சிக்கிமோட கேபிட்டல் என்ன? கேங்டாக் தான் சிக்கிமோட தலைநகரமாக இருக்குது. கேபிட்டலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. டிஸ்கிரிப்ஷனில் ஏற்கனவே அப்லோட் பண்ண வீடியோவோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, காசி, கரோ அண்டு ஜெயின்த்யா ஹில்ஸ் ஆர் லொக்கேட்டட் இன். இந்த 3 மலைத்தொடர்களும் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. மெகாலயாவில் வந்து அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட்டு, வாட் டஸ் த அப்ரிவியேஷன் ஏடிஎம் ஸ்டாண்ட் ஃபார்? ஏடிஎம் இதோட விரிவாக்கம் என்னது? ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். நேவி, ஏர்ஃபோர்ஸ் அண்டு ஆர்மியில் குரூப் சி சிவிலியனுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு. அப்ளை பண்ணலை அப்படின்னா பார்த்துட்டு வேகமாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இனி வர அப்டேட்ஸ் ஃபுல்லாமே எக்ஸாம் ரிலேட்டடாக தான் வந்து போட்டுக்கிட்டு இருப்பேன். வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு போங்க. ஜிகேயில், மேக்ஸில் அண்டு ரீசனிங்கில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்ரிவியேஷன் MOU ஸ்டாண்ட் ஃபார் மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இதோட விரிவாக்கம் வந்து மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ரிவர்ஸ் ஃப்ளோஸ் த்ரோ சூரத்? சூரத்துன்ற இடத்துல இருந்து வர்ற ரிவர் வந்து எந்த ரிவர் வந்து கேட்குறாங்க. தப்தி. இந்த ரிவர் தான் சூரத்தில் இருந்து ஃப்ளோ ஆகிற ரிவர். நெக்ஸ்ட்டு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ்டு. எப்போ வந்து RBI வந்து உருவாச்சு? ஏப்ரல் 1935 தான் RBI வந்து இந்தியாவில் உருவாச்சு. இப்போ மொத்த ரெகுலேட்டர்ஸாக, அதாவது மொத்த கட்டுப்பாடும் RBIக்கு கீழே தான் வந்து இருக்குது. இன் ஹவு மெனி இயர்ஸ் இஸ் தி புர்னா கும்ப் மேளா ஹெல்டு? அதாவது எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை புர்னா கும்பமேளா வந்து நடைபெறும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. எவ்ரி 12 இயர்ஸ், அதாவது ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவையும் புர்னா கும்பமேளா வந்து நடைபெறும். நெக்ஸ்ட்டு, நாட்டங்கி இஸ் அ ஃபோல்க் டான்ஸ் ஆஃப் விச் ஸ்டேட்? இந்த நாட்டங்கின்ற நடனம் வந்து எந்த ஸ்டேட்டை வந்து குறிப்பிடுது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. நாட்டங்கி வந்து உத்தரப்பிரதேசத்தோட ஒரு ஃபோல்க் டான்ஸ். ஃபோல்க் டான்ஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதுக்கான வீடியோவோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் மறக்காமல் பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட்டு, மதுபானி ஆர்ட் இஸ் ரிலேட்டட் டு விச் இந்தியன் ஸ்டேட்? இந்த கலை வந்து எந்த ஸ்டேட்டை நாமினேட் பண்ணுது? பீகாரை சேர்ந்தது தான் மதுபானி.
ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் த நாவல் ஆனந்த் மேத்? ஆனந்த் மேத்ன்ற புத்தகத்தை எழுதின ஆத்தர் பேர் என்ன? பக்கிம் சந்திர சத்தோபத்யாய். இவங்க தான் ஆனந்த் மேத்ன்ற புக்கை எழுதின ஆத்தர். புக்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக இதுக்காக தனியாக ஒரு ஷார்ட் அண்ட் வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு, ஆன் விச் டே இஸ் இன்டர்நேஷ்னல் யோகா டே செலிப்ரேட்டட்? ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 21 இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து, வாட் டிட் ஆல்ஃப்ரெட் நோபல் ஹூ ஃபவுண்டட் த ஆல்ஃப்ரெட் நோபல் ப்ரைஸ் இன்வென்ட்? நோபல் ப்ரைஸை கண்டுபிடிச்ச ஆல்ஃப்ரெட் நோபல் எந்த விஷயத்துக்காக அந்த அவார்டை வந்து பெற்றாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டைனமைட்டை கண்டுபிடிச்சதுனால ஆல்ஃப்ரெட் நோபல்ன்றவர் ஆல்ஃப்ரெட் நோபல் ப்ரைஸை வந்து பெற்றிருக்காரு. அடுத்து, இன் விச் இயர் வாஸ் தி ப்ரெஸ்டீஜியஸ் துரோணாச்சாரியா அவார்ட் இன்ஸ்டிடியூட்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து துரோணாச்சாரியா அவார்டை எப்போ வந்து அஃபீஷியலாக அறிவிச்சிருக்காங்க? 1985 வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் 2 டைப் இருக்குது. லைஃப் டைமில் ஜெயிக்கிறவங்களுக்கு 15 லட்சமும், ரெகுலராக ஜெயிக்கிறவங்களுக்கு 10 லட்சமும் வந்து வழங்கப்படும். நெக்ஸ்ட்டு, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் UNO இஸ் லொக்கேட்டட் இன்? யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. UNO வந்து நியூயார்க்கில் அமைஞ்சிருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பரோட முழு பேட்டர்னையும் பார்த்துட்டு போங்க. இதன் அடிப்படையில் தான் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஃபர்ஸ்ட் இந்தியன் டு கோ டு ஸ்பேஸ்? ஸ்பேஸுக்கு போன முதல் இந்தியன் யார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ராகேஷ் சர்மா. இவங்க தான் ஸ்பேஸுக்கு போன முதல் இந்தியன். பெண்மணி வந்து கல்பனா சாவ்லா. நெக்ஸ்ட்டு, கேபிட்டல் ஆஃப் குத்தார்? குத்தாரோட கேபிட்டல் என்ன அப்படின்னா தோஹா. தோஹா தான் கேபிட்டல் ஆஃப் கத்தார். அடுத்து, ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த கவர்ன் ராஜஸ்தான் ஸ்டேட்? ராஜஸ்தான் ஸ்டேட்டோட கவர்னர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. கல்ராஜ் மிஸ்ரா. இவர் தான் ராஜஸ்தானோட கவர்னராக அழைக்கப்படுறாரு. உங்களில் எத்தனை பேர் ஃபஸ்ட்டு 25 கொஸ்டினை பார்த்து முடிச்சிங்களோ அவங்கெல்லாம் ஷார்ட் பிரேக் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அட்டையும் பேனா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து போடுற 25 கொஸ்டினில் கொஸ்டினை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து செக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து வரும். ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கிறதுக்கு டிஃபென்ஸில் சேர விரும்புகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களோட குரூப் ஸ்டடி பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நம்மளோட இந்த ஸ்டடீஸ் ரிலேட்டடான வீடியோ அக்னிவீரோட எல்லா எக்ஸாமுக்கும், சிவிலியன் எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஐடிபிபிக்கும் சேர்த்து தான். நெக்ஸ்ட்டு, விச் யூனிட் இஸ் யூஸ்டு டு மெஷர் சவுண்டு? சவுண்டை எந்த யூனிட்டால் வந்து அளப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெசிபல். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். டெசிபலால் தான் சவுண்டை வந்து மெஷர் பண்ணுவாங்க அப்படின்றது. நெக்ஸ்ட்டு, விச் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு மெஷர் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்? ப்ரெஷரை எந்த கருவியால் வந்து அளப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. பேரோமீட்டர். இந்த பேரோமீட்டர் தான் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து பயன்படுது. அடுத்து ஃபிசிக்ஸ் கொஸ்டின் தான். எ போர்ட்டர் பிக்ஸ் அப் எ 20 kg லோடு ஃப்ரம் த கிரவுண்ட் அண்டு places it on his head 2 meters above the ground. Calculate the work done by him on the load. அதாவது ஒரு தொழிலாளி வந்து 20 கிலோ மூட்டையை தரையிலிருந்து 2 மீட்டர் ஹைட்டில் இருக்கிற அவங்க தலைக்கு வந்து தூக்கி வைக்கிறாங்க. அந்த தூக்கி வைக்கிற அந்த இதில் வந்து அவங்க எவ்வளோ ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து கேட்குறாங்க. சிம்பிளாக U=mgh அப்படின்ற ஒரு ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மாஸ் வந்து எவ்வளவு அப்படின்றது, வெயிட் வந்து 20 kg, ஹைட்டு வந்து தரையிலேருந்து 2 மீட்டர் ஹைட்டு. ஜி அதாவது கிராவிட்டி வந்து எவ்வளோ அப்படின்னா அவங்க கொடுத்துருக்காங்க 10 ms-2. இந்த டோட்டல் அதாவது தரையிலிருந்து அவர் தலைக்கு தூக்கி வைக்கிறதுக்கு அந்த இடையில அவர் எவ்வளோ ஒர்க்கை வந்து பார்த்துருக்காங்க அப்படின்றத மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 400 அப்படின்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு, கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் டேஸ் இஸ் மேக்ஸிமம்? எந்த பார்ட்டிகளோட கைனெட்டிக் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேஸுக்கு தான் கைனெட்டிக் எனர்ஜி ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு, த ஃபேமஸ் லா ஆஃப் மோஷன் வாஸ் கிவன் பை? லா ஆஃப் மோஷன் யார் வந்து கொடுத்தாங்க அப்படின்ற கேட்டிருக்காங்க. நியூட்டன் தான் வந்து கொடுத்துருப்பாரு.
ஃபேமஸ் லா ஆஃப் மோஷன். லா ஆஃப் மோஷன் அடுத்து ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா, இது மூணுமே. ஃபஸ்ட் லா தான் லா ஆஃப் மோஷனும்னு சொல்லுவாங்க. ப்ரெஷர் இஸ் மெஷர்டு பை, ப்ரெஷரை எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் அண்ட் ஏரியா, இதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து மெஷர் பண்ணுவாங்க. அடுத்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 273 கெல்வின்? 273 கெல்வின் எத்தனை டிகிரி செல்சியஸ்க்கு ஈக்குவல் அப்படின்னு கேட்குறாங்க. 0 டிகிரி செல்சியஸ்க்கு ஈக்குவல் தான் 273 கெல்வின். அடுத்து சவுண்ட் வேவ்ஸ் cannot travel in, சவுண்ட் வேவ்ஸ் வந்து எந்த மீடியத்தில் வந்து ட்ராவல் வந்து பண்ணாது, ஒரு எம்டி ஸ்பேஸில் வந்து ட்ராவல் பண்ணாது. அதை தவிர்த்து ஸ்டீலில், வாட்டரில், ஏரில் வந்து அதால் ட்ராவல் பண்ண முடியும். அடுத்து மிக்சர்ஸ் மேபி டேஸ் இன் நேச்சர், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கலவைகள் இருக்கிறத நம்ம நேச்சராக என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹோமோஜீனஸ் அண்ட் ஹெட்ரோஜீனஸ் போத். அடுத்து அவுட் ஆஃப் த 4 வேர்ட்ஸ் given below 3 are alike in some way while one is different, which one is different அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கிற 4ல் 3 வந்து சேமு, ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டு, அதில் எந்த ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க. பொட்டாசியம். பொட்டாசியத்தை தவிர்த்து மிச்சம் 3மே சில்வரோட ஒரு பார்ட். பட் பொட்டாசியம் வந்து செமிகண்டக்டர், ஸோ பொட்டாசியம் வந்து டிஃப்ரெண்ட் ஒன். அடுத்து ஹூ டிஸ்கவர்டு த எலக்ட்ரான்? எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவங்க யார்? ஜே தாம்சன், அவர் தான் எலக்ட்ரானை கண்டுபிடிச்சிருப்பார். அப்படியே புரோட்டானை கண்டுபிடிச்சது ரூத்தர் போர்ட், நியூட்ரானை கண்டுபிடிச்சது ஜேம்ஸ் சாட்விக், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த மெயின் பார்ட் ஆஃப் த ஹியூமன் பாடி மேட் ஆஃப்? நம்மளோட ஹியூமன் பாடியால் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு, ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வாட்டர் தான் ரொம்ப முக்கியமான ஒரு இது. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோவிங் என்சைம்ஸ் இஸ் செக்ரீட்டட் பை பேன்க்ரியாஸ்? பேன்க்ரியாஸ் சுரக்கிற என்சைம் வந்து என்ன என்சைம்? ட்ரிப்சின் தான் வந்து பேன்க்ரியாஸ் வந்து சுரக்கிற என்சைம். ஜிகே ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் எக்ஸாமில் டவுட்ஃபுல்லாக வந்து இருக்கும், இதுவா அதுவா அப்படின்னு. அதனால் ரிவைஸ் பண்ணிவிட்டு போகிறது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். அடுத்து 1 - sin squared theta int secant squared theta. இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா sin squared theta plus cos squared theta equal to 1. இதில் cos squared theta வேணும் அப்படின்னா 1 - sin squared theta மாறிடுமா? இப்போ cos squared thetaவை இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டாவை 1/cos squared thetaன்னு வந்து போட முடியும். இப்போ cos squared thetaவையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 1 அப்படின்னு வந்து கிடைக்கும். அப்படியும் போடலாம். இல்லைனா cos squared thetaவை 1/secant squared theta இன்ட்டு secant squared theta இப்படி போட்டு நம்மளால் அடித்து கொடுக்க முடியும். ஆன்சர் வந்து 1. அடுத்த கொஸ்டின், இஃப் த டிஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் 2 consecutive even number is 84, then the sum of those number will be, அதாவது 2 அடுத்தடுத்த நம்பரோட ஸ்கொயர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது 84 அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம எக்ஸு கமா x+2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன் x+2ன்னு எடுக்கிறோம், x+1 எடுக்கலைன்னா இவங்க கன்சிக்யூட்டிவ் ஈவன் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அதனால நம்ம எக்ஸு கமா x+2ன்னு வந்து நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இது ரெண்டோட டிஃப்ரென்ஸை ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா 84 வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் ஈக்குவல் டு 84, அதாவது x+2 ஹோல் ஸ்கொயர்டு மைனஸ் x ஸ்கொயர்டு. இந்ததை a² - b² ஈக்குவல் டு a+b a - bன்னு போடலாம். a+b ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a² + b² + 2ab அந்த மாதிரி அப்ளை பண்ணி செய்ய நம்மளால் முடியும். எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக 2x + 2 = 42 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். 2 அங்கிட்டு கொண்டு போனோம் அப்படின்னா 2x = 40 அப்படின்னு மாறும். 2 40 அடித்து கொடுத்தோம் அப்படின்னா x = 20 அப்படின்ற ஆன்சராக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சம்மில் சப்போஸ் ஸ்கொயர்ஸ் ஆஃப் 2 consecutive ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா எக்ஸு கமா x+1 தான் எடுத்துருக்கணும். அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதா யோசித்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சம்மில் வந்து கிளியர் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் எல்லா பேட்டர்னும் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின், 2 power 2x + 4 =
16 பவர் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 2x இஸ் ஈக்குவல் டு 2 அடுக்கு எக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஈக்குவலுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 அடுக்காக மாற்றிருங்க. 2 பவர் 2x + 4 ஈக்குவல் டு 16 வந்து 2 பவர் 4ன்னு எழுத முடியும். அதனால் 2 பவர் 4xன்னு மாற்றிருங்க. இப்போ கீழே இருக்கிறது சேமாக இருக்கிறதுனால மேலே இருக்கிறத ஈக்குவல் பண்ணலாம். 2x + 4 ஈக்குவல் டு 4x. 2xை அங்கிட்டு கொண்டு போனீங்க அப்படின்னா 2x ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற 4 அப்படியே இருக்கும். 2ஐயும் 4ஐயும் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா x ஈக்குவல் டு 2ன்னு வந்து ஆன்சராக கிடைக்கும். இப்போ 2 அடுக்கு எக்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ 2 அடுக்கு எக்ஸின்ற இடத்துல வந்து 2 போட்டீங்க அப்படின்னா 4ன்ற ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அடுத்து இஃப் த ஹைட் h of a cylinder is equal to the circumference of its base, the find its curved surface area in terms of h. curved surface area என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிலிண்டரோட ஹைட்டு வந்து அதோட சர்க்கம்ஃபரன்ஸு, அதாவது ஹைட்டு h ஈக்குவல் டு 2πr. சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா 2πr. இது ரெண்டு ஈக்குவல் சொல்லிட்டாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலா 2πr h. 2πrக்கு இடத்துல நம்ம ஹைட்னு வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ h இன்ட்டு h ஸ்கொயர்டு, இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஏ வாட்டர் டேங்க் இஸ் 5 மீட்டர் லாங், 3 மீட்டர் வைடு அண்டு 1 மீட்டர் டீப். ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் கேன் இட் ஹோல்டு? அதாவது நீளம், அகலம், எவ்வளோ ஆழம், இது மூணையும் கொடுத்துட்டாங்க. இப்போ அது எவ்வளோ தண்ணியை வந்து பிடிச்சி வைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. L இன்ட்டு B இன்ட்டு ஹைச், இது மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணாலே போதும், ஆன்சர் வந்து கிடச்சிரும். 5 இன்ட்டு 3 இன்ட்டு 1 எவ்வளவு? 15 மீட்டர் க்யூபு. மீட்டர் க்யூபை இன்ட்டு 1000ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா லிட்டர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். 15000 லிட்டர் தான் ஆன்சர். லிட்டரு, மீட்டர், அடுத்து சென்டிமீட்டர், மீட்டர், அடுத்து கிலோமீட்டர், மீட்டர், இந்த இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமாக கிலோமீட்டர் பெர் ஹவரை மீட்டர் பெர் செகண்டாக மாற்றுறதுக்கு 5/18, அதாவது 5/18ஆல் மல்டிப்ளை பண்ணாலே போதும். மீட்டர் பெர் செகண்டை கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றுறதுக்கு 18/5, அதாவது அதோட உல்ட்டா, அதை வந்து ரிவர்ஸில் போடுறது தான். ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினில் அதை யூஸ் பண்ணுவோம். ஏ பஸ் இஸ் ரன்னிங் அட் அ ஸ்பீட் ஆஃப் 90 km/h. ஹவு மச் டிஸ்டன்ஸ் இட் வில் கவர் இன் 20 செகண்ட்? 90 km/h வேகத்தில் போகிற இந்த பஸ்ஸு 20 செகண்டில் எவ்வளோ தூரத்தை ரீச் பண்ணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை டைரெக்டாக பண்ண முடியாது. ஆன்சரை வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 90 km/h மீட்டர் பெர் செகண்டாக வந்து மாற்றணும். அப்போ 5/18ஆல் வந்து பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர் வந்து கிடைக்கும். 25 இன்ட்டு அதோட டைம் வந்து 20 செகண்ட் இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம், இதான் வந்து நம்ம ஃபார்முலா. 150 மீட்டர் லாங் ட்ரெயின் 54 கிலோமீட்டர் வேகத்தில் போகுது அப்படின்னா ஒரு போலை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு 150 மீட்டர் லாங் ட்ரெயின், இதோட வேகம் வந்து 54 km/h. ஆன்சர் வந்து செகண்டில் கேட்டிருக்கிறதுனால இந்த கிலோமீட்டர் பெர் ஹவரை 5/18ஆல் அடித்து கொடுக்குறோம்னா மீட்டர் பெர் செகண்டில் வந்து மாறிடும். இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். டைம் டேக்கன், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் அப்படின்னா டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். அடுத்து ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் இந்த நம்பர்ஸ் 8, 5, 6, 3, 7, 4, 3, 9 எல்லாத்தையும் கூட்டி 8 நம்பரையும் கூட்டி 8ஆல் வந்து டிவைட் பண்ணிடுங்க. அதுதான் வந்து ஆவரேஜ். எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டிவைடட் பை 8. 8, 5, 13, 19, 22, 29, 33, 36 ப்ளஸ் 9, 45 டிவைடட் பை 8, 5.63. இதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the ratio of ages of two brothers is 5:8 and the difference in their ages is 12 years. Find their ages. அண்ணன் தம்பி 2 பேரோட வயசு வித்தியாசம் வந்து 5:8, அதாவது ஒருத்தனுக்கு 5 வயசு அப்படின்னா இன்னொருத்தனுக்கு 8 வயசு அப்படின்ற டிஃப்ரென்ஸு. இதில் 2 பேரோட வயசு வித்தியாசம் என்ன அப்படின்னா 12 வருஷம் டிஃப்ரென்ஸு. ஒருத்தனுக்கு 1 வயசு அப்படின்னா இன்னொருத்தவனுக்கு 12 வயசு, இந்த கணக்கு தான். இப்போ ஏஜ் என்ன அப்படின்னு கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன பண்ணலாம் அப்படின்னா
என்ன பண்ணலாம்னா 8x மைனஸ் 5x ஈக்குவல் டு 12, அதாவது இது ரெண்டோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. இப்போ அதை வச்சு கால்குலேட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சி எக்ஸோட வேல்யூவை 8xல் அப்ளை பண்ணுங்கள், இன்ட்டு 5xல் அப்ளை பண்ணிங்கன்னா தனித்தனியாக ஏஜ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு 5:9 ஈக்குவல் டு x:27 அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதை நீங்கள் 5/9 ஈக்குவல் டு x/27 போட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸி ஆன்சர் கிடச்சிரும். இல்லை அப்படின்னா 9 27ஓடையும் 5 எக்ஸோடையும் கம்பேர் பண்ணுங்கள். 9 × 3 27, அப்போ 5 × 3 எவ்வளோ ஒரு ஆன்சர் 15. இப்படியும் நீங்கள் பண்ணலாம். இல்லை 5/9 ஈக்குவல் டு x/27 போட்டு நீங்கள் செய்யலாம். அடுத்து வாட் வில் பி த இன்ட்ரெஸ்ட் ஆன் 2500 இன் 2 years and 3 months அட் த ரேட் ஆஃப் 6% ஆனுவல் இன்ட்ரெஸ்ட். ஒரு வருஷத்துக்கு 6% இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ 2 வருஷம் 3 மாதத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்து 2500 ரூபாய்க்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 2500 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு 6% அப்படின்னா 2 வருஷத்துக்கு 12%. அடுத்து 3 மாதத்துக்கு, ஒரு வருஷத்தில் 3 வந்து எத்தனை மாதம் இருக்கும் அப்படின்னா 4 3 மாதம் வந்து இருக்கும். ஓகேங்களா, 4 3 12 அப்படின்றப்ப 6%-ஐ 4 வந்து டிவைட் பண்ணுங்கள். 1.5வா, இதில் 12 + 1.5 13.5, 2500 × 13.5 இப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபார்முலா மெத்தட் ஒன்று இருக்குது, PRT / 100. P வந்து எவ்வளவு, பிரின்சிபல் அமௌண்ட்டு 2500 ரூபா, R வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 6%, டைம் வந்து எவ்வளவு 2 year 3 months, 2 year ப்ளஸ் 3 monthனா 3/12, அதாவது இயரில் கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி நீங்கள் கழிச்சிங்க அப்படின்னா 9/4ன்னு கிடைக்கும். இதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. 2500 × 6/100 9/4 எல்லாத்தையும் நீங்கள் டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு 337.50 அப்படின்னு ஆன்சர் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, காவேரி பாட் எ டாய் ஃபார் 280 அண்ட் சோல்ட் இட் ஃபார் 315. ஹவு மச் ப்ராஃபிட் டிட் சி மேக்? 280 ரூபாய்க்கு பொம்மை வாங்கி 315 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஒன்றுமே இல்லை, ரெண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு, 35 ரூபா. 35 ரூபா டிவைடட் பை நம்ம எவ்வளோக்கு வாங்கினோம் 280 ரூபா இன்ட்டு 100. இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் வந்துடும். 35 டிவைடட் பை 280 இன்ட்டு 100. இதுதான் வந்து சிம்பிளாக வந்து ஃபார்முலா. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நம்மளோட நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஃபென்ஸில் சேர விரும்புகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த குரூப் சி, குரூப் பி, நேவி, அக்னிவீர், ஐடிபிபிக்கான அப்ளிகேஷன் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடுங்க, வேகமாக அப்ளை பண்ணிடுங்க. அடுத்து நம்ம போடுற இந்த ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸு இந்த இதுக்கான மாடல் பேப்பரை பார்த்துட்டு போங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் அண்டு டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, மேக்ஸில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். அது போக நம்ம சேனலோட வீடியோஸு, எஜுகேஷ்னல் வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களால் இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். குரூப் சி, குரூப் பி அண்டு நேவி, அக்னிவீர் எல்லா எக்ஸாமுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக டிஃபென்ஸில் நீங்கள் குவாலிஃபை ஆகுறதுல 1% என்னோடய பங்கு இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். நன்றி.